ஹாய்மா, அதை பாருங்கடா, வெண்டைக்காயில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது சூப்பராக இருக்கிறது டேஸ்ட்டாக சொல்லித்தர பாருங்கள். இந்த மாதிரி வெண்டைக்காவை இந்த மாதிரி முதல்ல வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா துணியை எடுத்து அந்த கூடையில் போட்டு இது பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா துணியை எடுத்து நீட்டாக தொடச்சிருங்க ஒன்றுத்தையும். அது ஃபேன் கீழே காய வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் கட் பண்ணி காய வச்சுருங்க. நம்ம செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே. இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே நம்ம வந்து சிப்ஸு பொரிக்கிற மாதிரி பொரிச்சிட்டு அதுக்கு மேலே லைட்டாக சால்ட்டும் மிளகாத்தூளும் தெளிச்சிட்டு அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், ரசத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. அதை வறுத்துட்டு காட்டுறேன். ஹாய்மா, அதை பாருங்கள், வெண்டைக்காவை எப்படி ஃப்ரை பண்ணுறேன்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு நல்லா ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? இது பாருங்கடா, வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை பாருங்கள் ஃப்ரை ஆகுது. இன்னும் நல்லா ரெட்டிஷாக ஆகணுன்னா நம்ம வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து திருப்பியும் அது நார் மாதிரி ஆகிடும். நான் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட போகிறேன். அதனால் வந்து ஆறிடுச்சுன்னா என்ன ஆகும், நார் மாதிரி ஆகிடும். உடனே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதனால் கிறிஸ்பி வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு இதில் மிளகாத்தூளும் உப்பும் தெளித்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும்டா. அது பாருங்கடா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இன்னும் ரெட்டிஷாக வேணால் கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேண்டாம் போதும்ன்றதுனால நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இது வந்து வாயில் போட்டு பாருங்க. சால்ட்டு காரம் சரியாக இருந்தால் சரி, இல்லைன்னா கொஞ்சோண்டு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா அதில் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? வெண்டைக்காய் ஃப்ரை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.